ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு புது இடத்துக்குள்ள போறீங்க. ஆனா அங்க இருக்கிற ஒவ்வொரு விஷயமும், அந்த நொடி, அந்த தருணம் இதுக்கு முன்னாடியே நடந்த மாரி ஒரு விசித்திரமான ஃபீல். அதே உரையாடல், காதுல விழ அதே சத்தம், ஏன் அந்த ஜன்னல் வழியா வர வெளிச்சம் கூட எல்லாம் அப்படியே இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரியே இருக்கும். அப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன வாய்ஸ் கேட்கும். ஆனா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு முன்னாடி நீங்க அங்க போனதே இல்லன்னு. அப்போ அங்க என்னதான் நடக்குது? வாங்க நம்ம மனசு பண்ற இந்த விசித்திரமான ஒரு விளையாட்டு, அதாவது டேஜா வு, அதோட அறிவியலை பத்தி கொஞ்சம் ஆழமா பாப்போம். முதல்ல இந்த டேஜா வோங்கிறது ஒரு பிரெஞ்சு வார்த்தை. அதோட அர்த்தம் சிம்பிள் தான். ஆல்ரெடி சீன், அதாவது ஏற்கனவே பார்த்தது. அதாவது நீங்க முறையா ஒரு விஷயத்த பார்க்கறப்போ இல்ல ஒரு இடத்துக்கு போறப்போ, ச்சே இது அப்படியே இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி இருக்கேன்னு ஒரு ஃபீல் வரும் இல்லையா? அதுதான் இது. சில செகண்ட்ஸ் தான். ஆனா அந்த நேரத்துல ரொம்பவே பவர்ஃபுல்லா, சொல்லப்போனா ஏதோ அமானுஷ்யம் மாதிரி கூட தோணும். இது ஏதோ ஒரு சில பேருக்கு மட்டும் வர்றதில்ல. உண்மையில நம்மள கிட்டத்தட்ட 70% பேரு, அதாவது 10ல 7 பேரு வாழ்க்கையில ஒரு தடவையாவது இந்த டேஜாவுவா அனுபவிச்சிருக்கோம்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, இது எவ்வளவு காமனான ஒரு விஷயம்னு. அப்ப இது என்னவா இருக்கும்? சில பேர் சொல்ற மாதிரி மேட்ரிக்ஸ்ல நடந்த ஒரு கிளிச்சா, இல்ல சில பேர் நம்புற மாதிரி இது முற்பிறவிக்கான ஒரு ஆதாரமா? இதுக்கெல்லாம் சயின்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? நம்ம நரம்பியல் விஞ்ஞானிகள் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பதில வச்சிருக்காங்க. ஓகே, வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் டீப்பா போலாம். உண்மையில இது நம்ம மூளைக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன கோளாறு தான். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மூளை மெமரியை ஹேண்டில் பண்றதுக்கு 2 முக்கியமான விஷயங்களை பயன்படுத்துது. ஒன்னு பரிச்சயம், இன்னொன்னு நினைவு கூறுதல். பரிச்சயம்னா என்னன்னா, ஒரு விஷயத்த பார்க்கும்போது இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு வர்ற ஃபீலிங். நினைவு கூர்தல்னா, ஓ இங்கே தான் பார்த்தேன்னு அதை கரெக்டா ஞாபகப்படுத்துறது. நார்மலா இந்த ரெண்டும் ஒரு டீம் மாதிரி கரெக்டா வேலை செய்யும். ஆனா சில சமயம் இந்த டீம்ல ஒரு சின்ன கம்யூனிகேஷன் கேப் வந்துரும். டேஜாவு அப்படிங்கிறது ஒரு பழைய ஞாபகமே கிடையாது. அது நிகழ்காலத்துல நடக்கிற ஒரு சின்ன டைமிங் மிஸ்டேக். யோசிச்சு பாருங்க, உங்க மூளை ஒரு புது விஷயத்த முழுசா ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு இது ஏற்கனவே தெரிஞ்சதுதான்னு ஒரு சிக்னல் அனுப்பிடுது. உடனே நம்ம மனசு, அட ஆமா இது முன்னாடியே நடந்திருக்கு அப்படின்னு நம்பிடுது. ஆனா உண்மையிலே நீங்க அத முதல் தடவையா தான் பாக்குறீங்க. இன்னொரு தியரி இன்னும் சூப்பரா இருக்கு. அதுக்கு பேரு நியூரலாஜிக்கல் எக்கோ. அதாவது உங்க மூளைக்கு ஒரு தகவல் வருதுன்னு வைங்க, அது ஒரே நேரத்துல 2 தனித்தனி ரூட்ல பயணிக்குது. ஒரு ரூட் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடுது, இன்னொரு ரூட் ஒரு சில மில்லி செகண்ட்ஸ் லேட்டா வந்து சேருது. ரெண்டாவதா வர்ற அந்த சிக்னலை நம்ம மூளை எப்படி பாக்குதுன்னா, அட இது ஏற்கனவே வந்துடுச்சே, திரும்ப வருதே ஆனா ஒரு ரீப்ளே மாதிரி அணைச்சுக்குது. இதுதான் அந்த நரம்பியல் எதிரொலி. சரி, இதெல்லாம் தியரி. இதுக்கு ஏதாவது அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, டேஜாவு பெரும்பாலும் 15ல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமா வருதாம். ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த வயசுல தான் நம்ம மூளையோட மெமரி சிஸ்டம்ஸ் ரொம்ப ஆக்டிவா துருதுருன்னு இருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க ரொம்ப டயர்டா இல்லனா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போதும் இந்த மாதிரி டைமிங் மிஸ்டேக்ஸ் நடக்க வாய்ப்பு அதிகம். இது எல்லாத்தையும் விட ஒரு ஆச்சரியமான ப்ரூஃப் இருக்கு. விஞ்ஞானிகள் கால்கை வலிப்பு நோய் பத்தி ஆராய்ச்சி பண்ணும்போது நம்ம மூளையில டெம்பரல் லோப்னு ஒரு பகுதியை லைட்டா தூண்டி பார்த்தாங்க. அப்போ என்ன ஆச்சு தெரியுமா? அவங்களால செயற்கையாவே டேஜாவோ உணர்வை உருவாக்க முடிஞ்சது. இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த ஃபீலிங்குக்கும் நம்ம மெமரி சிஸ்டத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு உறுதியாகுது. அப்போ பாருங்க, இது ஏதோ மந்திரமோ எதிர்காலத்தை சொல்ற தீர்க்க தரிசனமோ கிடையாது. ஜஸ்ட் நம்ம நியூரான்ஸ் ஒரு சுவாரஸ்யமான வழியில சின்னதா ஒரு தப்பு பண்ணுது, அவ்வளவுதான். இன்னொரு தியரியும் இருக்கு. நம்ம மூளை இருக்கே, அது ஒரு செம பேட்டர்ன் டிடெக்டர். அதாவது ஒரு விஷயத்த இன்னொரு விஷயத்தோட ஒப்பிட்டு பார்க்கறதுல கில்லாடி. இப்போ நீங்க ஒரு ரூமை பாக்குறீங்க, அதோட அமைப்பு பல வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்த வேறொரு இடத்தோட அமைப்பு மாதிரி இருக்கலாம். உங்க மூளைக்கு அந்த பேட்டர்ன் புரியுது, ஆனா அது எந்த பழைய ஞாபகம்னு கரெக்டா சொல்ல முடியல. அதனால இது ஏதோ ஞாபகப்படுத்துதுன்னு சொல்றதுக்கு பதிலா இது ஏற்கனவே நடந்திருக்குன்னு ஷார்ட்கட்ல சொல்லிடுது. இவ்ளோ சயின்ஸ் தெரிஞ்ச பிறகும் அந்த டேஜாவோ வர்றப்போ ஒரு மர்மமான ஃபீலிங் இருக்க தான் செய்யுது, இல்லையா? ஏன்னா அந்த ஒரு சில நொடிகள் ரொம்பவே விசித்திரமா இருக்கும். நேரம் அப்படியே நின்னு போன மாதிரி, நம்மள சுத்தி இருக்கிற யதார்த்தமே கொஞ்சம் ஆட்டங்கண்ட மாதிரி ஒரு ஃபீல். ஒருவேளை நம்மளோட பார்வை எவ்வளவு சிக்கலானது, எவ்வளவு ஈஸியா உடையக்கூடியதுன்னு நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த அனுபவம் வருதோ என்னவோ. அதனால அடுத்த தடவை உங்களுக்கு டேஜாவோ வரும்போது பயப்படாதீங்க, குழம்பாதீங்க, ஜஸ்ட் அதை ரசிங்க. நீங்க எதிர்காலத்தையோ கடந்த காலத்தையோ பார்க்கல. உங்க மூளை ஒரு அசாதாரணமான வேலையை செய்யறதை நீங்க நேரடியா பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம சிஸ்டம்ல நடக்கிற ஒரு சின்ன ஆனா ரொம்ப அழகான ஒரு தவறு அது. நீங்க கடைசியா எப்போ இந்த தேஜாவூவா அனுபவிச்சீங்க? இந்த விளக்கம் உங்களுக்கு புதுசா எதையாவது யோசிக்க வச்சுதா?
உங்களோட கடைசி டேஜாவு அனுபவத்தை பத்தி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மனித மனசோட மர்மங்களை பத்தின இந்த மாதிரி பல ஆழமான அலசல்களுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, மீண்டும் சந்திப்போம். இல்லனா அடுத்த முறை இந்த உணர்வு ரொம்ப பரிச்சயமா தோன்று வரைக்கும்